பிரதோஷங்கள் 20 வகை உள்ளன. அவற்றை எவ்வாறு வழிபடுவது மற்றும் அதன் பலன்களும் இங்கு காண்போம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. தினசரி பிரதோஷம் 2. பட்சப் பிரதோஷம் 3. மாசப் பிரதோஷம் 4. நட்சத்திர பிரதோஷம் 5. பூரண பிரதோஷம் 6. திவ்ய பிரதோஷம் 7. தீபப் பிரதோஷம் 8. அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் 9. மகா பிரதோஷம் 10. உத்தம மகா பிரதோஷம் 11. ஏகாட்சர பிரதோஷம் 12. அர்த்தநாரி பிரதோஷம் 13. திரிகரண பிரதோஷம் 14. பிரம்ம பிரதோஷம் 15. அக்ஷர பிரதோஷம் 16. கந்த பிரதோஷம் 17. சச்சு பிரபா பிரதோஷம் 18. அஷ்டதிக் பிரதோஷம் 19. நவக்கிரக பிரதோஷம் 20. துத்த பிரதோஷம் ஆகியவை ஆகும். 1. தினசரி பிரதோஷம் தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உள்ள காலமாகும். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமம் ஆகும். நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் 5 வருடங்கள் முறையாகச் செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் என்கிறது நமது சாஸ்திரம். 2. பட்சப் பிரதோஷம் அமாவாசைக்குப் பிறகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரையோதசி திதியே பட்சப் பிரதோஷம் ஆகும். இந்த திதியின் மாலை நேரத்தில் பட்சலிங்க வழிபாடு பறவையோடு உள்ள அது சம்பந்தப்பட்ட லிங்கம் மயிலாப்பூர் மயிலாடுதுறை போல் செய்வது உத்தமம் ஆகும். 3. மாசப் பிரதோஷம் பௌர்ணமிக்குப் பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரையோதசி திதியே மாதப் பிரதோஷம் ஆகும். இந்த திதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு பல்வேறு லிங்க வகைகளில் பானலிங்கம் ஒரு வகை செய்வது உத்தம பலனைத் தரும். 4. நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் ஆகும். 5. பூரண பிரதோஷம் திரையோதசி திதியும் சதுர்த்தசி திதியும் சேராத திரையோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண பிரதோஷம் ஆகும். இந்த பிரதோஷத்தின் போது சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை தரும். பூரண பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் இரட்டைப் பலனை அடைவார்கள். 6. திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரையோதசியும் சதுர்த்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் ஆகும். இந்த நாளன்று மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வஜன்ம வினை முழுவதும் நீங்கும். 7. தீப பிரதோஷம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீபதானங்கள் செய்வது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபட சொந்த வீடு அமையும். 8. அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் வானத்தில் வவடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களே சப்தரிஷி மண்டலம் ஆகும். இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் வானில் தெளிவாகத் தெரியும். இந்த மாதங்களில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சப்தரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் ஆகும். இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கும் ஈசன் தரம் பார்க்காது அருள் புரிவான். 9. மகா பிரதோஷம் ஈசன் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி ஆகும். எனவே சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம் ஆகும். இந்த மகா பிரதோஷத்து அன்று யமன் வழிபட்ட சுயம்பு லிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமம் ஆகும். குறிப்பாக திருக்கடையூர் சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டீசுவர ஆலயம், திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சேலி சிவ ஆலயம், குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் சிவ ஆலயம், கும்பகோணம் முதல் கதிராமங்கலம் சாலையில் உள்ள திருக்கோடி காவல் சிவ ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கனவாகும். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும். 10. உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமையாகும். அந்தக் கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும். சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறையில் சனிக்கிழமையில் திரையோதசி திதியன்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஆகும். இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும். 11. ஏகாட்சர பிரதோஷம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் என்பர்.
அன்றைக்கு சிவாலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள். பின் விநாயகரையும் வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். 12 அர்த்தநாரி பிரதோஷம். வருடத்தில் 2 முறை மகாபிரோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர். அந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். பிரிந்து வாழும் தம்பதி ஒன்று சேர்வார்கள். 13 திரிகரண பிரதோஷம். வருடத்துக்கு 3 முறை மகாபிரோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம். இதை முறையாக கடைப்பிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் அருளும் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. 14 பிரம்ம பிரதோஷம். ஒரு வருடத்தில் 4 மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம். இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாகச் செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மைகளை அடையலாம். 15 அக்ஷர பிரதோஷம். வருடத்துக்கு 5 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அக்ஷர பிரதோஷம். தாருகா வனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தையில் ஈசனை எதிர்த்தனர். ஈசன் பிச்சாடனர் வேடத்தில் வந்து தாருகா வன ரிஷிகளுக்குப் பாடம் புகட்டினார். தவறை உணர்ந்த ரிஷிகள் இந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து பாவ விமோசனம் பெற்றனர். 16 கந்த பிரதோஷம். சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம் கந்த பிரதோஷம். இது முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் கிட்டும். 17 சச் பிரபா பிரதோஷம். ஒரு வருடத்தில் 7 மகா பிரதோஷம் வந்தால் அது சச் பிரபா பிரதோஷம். தேவகியும் வசுதேவரும் கம்சனால் சிறையிடப்பட்டனர். 7 குழந்தைகளை கம்சன் கொன்றான். எனவே 8வது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு வருடத்தில் வரும் 7 மகா பிரதோஷத்தை முறையாக அவர்கள் அனுஷ்டித்ததால் கிருஷ்ணர் பிறந்தார். நாம் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் முற்பிறவி வினை நீங்கி பிறவிப் பெருங்கடலை எளிதில் கடக்கலாம். 18 அஷ்டதி பிரதோஷம். ஒரு வருடத்தில் 8 மகா பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைப்பிடித்தால் அஷ்டதிக்குப் பாலகர்களும் மகிழ்ந்து நீடித்த செல்வம், புகழ், கீர்த்தி ஆகியவற்றைத் தருவார்கள். 19 நவக்கிரக பிரதோஷம். ஒரு வருடத்தில் 9 மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷம். இது மிகவும் அரிது. இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு நவக்கிரகங்களின் அருளும் கிடைக்கும். 20 துத்த பிரதோஷம். அரிதிலும் அரிது 10 மகாபிரதோஷம் ஒரு வருடத்தில் வருவது. அந்த பிரதோஷ வழிபாட்டைச் செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.